எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான சமாச்சாரத்தை இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். முதலில் அதை சொல் திருமலை நம்பி. சொல்கிறேன். எனது இளைய சகோதரி பெரிய பிராட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை நிச்சயம் செய்து விட்டேன். உங்களுக்கெல்லாம் இன்னொரு ஆச்சரியம். என் அழைப்பை ஏற்று மாப்பிள்ளையும் இங்கே வந்திருக்கிறார். ஆஹா, யாரடி அந்த சுந்தரவதனன்? பார்க்க வேண்டுமே. திருமலை நம்பி, எதற்கு இந்த ரகசியம் எல்லாம்? மாப்பிள்ளை யாரென்று நீங்களே சொல்லிவிடுங்களேன். சொல்கிறேன். மதுரமங்கலத்திலிருந்து என் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் மாப்பிள்ளை வேறு யாருமல்ல, இந்த ஸ்ரீமான் கமலநயன பட்டர்தான். பெரிய பிராட்டி, உண்மையிலேயே நீ பாவம் தானடி. கமலநயன பட்டரே, அவள்தான் என் தங்கை பெரிய பிராட்டி. ஆஹா, அருமையான ஜோடி. சீக்கிரமே திருமண விருந்து உண்டு என்று சொல் திருமலை நம்பி. பின்ன இல்லாமலா? நிச்சயம் உண்டு. நன்றாக உண்டு மகிழலாம். நயனப்பட்டரே, மாப்பிள்ளை, இந்நேரத்தில் எங்கு செல்கிறீர்கள்? திருக்கச்சி நம்பிகளை அழைத்திருந்தோமே, அவர் இன்னும் வரவில்லையே. வாசலில் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். யார் மாலை கட்டிக்கொண்டு தினமும் பூவிருந்த வள்ளியிலிருந்து காஞ்சிக்கு போவானே, அவனையா சொல்கிறீர்கள்? உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியும் தெரியும். அவனையா இங்கு அழைத்திருக்கிறீர்கள்? ஆமாம். இருந்தாலும் நீங்கள் அவரை அவன் இவன் என்று சொல்வது ஸ்லாக்கியமாக இல்லை. சரி, சொல்லவில்லை. அவரையெல்லாம் இந்த சீமந்த விழாவிற்கு கூப்பிட வேண்டியது அவசியமா? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய வைணவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? இருக்கட்டுமே, ஆனா அவ நம்மளவா இல்லையே. அவர் வைஷ்ணவர். ஆகையால் அவர் நம்மளவர்தான். நம் குலம் என்ன, நம் ஆச்சாரம் என்ன, நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவர் நம்மளவா இல்லைதான். சரி சரி, விடுங்கள் மாமி. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் நல்ல மனிதரா என்று பார்க்காமல் இப்படி குலத்தையும் சாதியையும் பார்த்து கொண்டிருக்க போகிறீர்களோ தெரியவில்லை. காந்திமதி, புடவையில் தீ. என்னடி அமுதா, சீமந்தமும் மதுவுமாக இப்படி புடவை தீப்பிடித்துக் கொண்டதே, இது அச்சாரியமாக இல்லை? சற்று அமைதியாக இருங்கள் மாமி. ஆமாம், அச்சானியம்தான். இதில் என்ன சந்தேகம்? என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. கைகால் மூலியாய் சப்பானியாய் ஒரு குழந்தை பிறந்தால் என்னடி செய்வது? மாமி, தங்க விக்கிரகம் போல் ஒரு குழந்தை பிறக்கும். முக்கு முழியுமாய், கண்ணம் வெண்ணெய் போல் மின்னும். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயம் அப்படி ஒரு குழந்தை தான் என் தங்கைக்கு பிறக்கும். அபசகுணமாக எதையாவது அசை போட்டே உங்களுக்கு பழக்கமாகிவிட்டது. அப்படி இல்லை திருமலை நம்பி. அதிகம் பேச வேண்டாம். இது ஒரு விபத்து, அவ்வளவுதான். நிறைய மாத கற்பிணிக்கு ஆறுதல் சொல்லாமல் இப்படி பேசிக் கொண்டிருப்பதுதான் அழகா? நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், எதுவும் பேச வேண்டாம். போங்கள். பந்தி தயாராக இருக்கிறது, முந்திக் கொள்ளுங்கள். போங்கள். அந்த வேலைக்கு குந்தகம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போங்கள். தயவு செய்து அனைவரும் சென்று விடுங்கள். போங்கள். சரிவா செல்வோம். அம்மாடி, காந்திமதி, ஒரு கவலையும் வேண்டாம். பெருமாள் நம் பக்கம் இருக்கிறார். அவருடைய பூரண அனுக்கிரகமும் நமக்கு உண்டு. மனதில் எந்த கிளேசமும் இருக்க வேண்டாம்.
திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானின் அனுக்கிரகமும் என் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் ஆசியும் நிச்சயம் நமக்கு உண்டு. அற்புதமான ஒரு குழந்தையை நிச்சயம் நீ பெற்றெடுப்பாய். அதில் எந்த சந்தேகமும் இல்லையம்மா. தைரியமாக இரு காந்திமதி, நல்லதே நடக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று சொல்வார்களே, அது உங்கள் விஷயத்தில் உண்மையாகி போய்விட்டது. இல்லை, நான் திருடன் இல்லை. பிறகு எதற்கு பூக்களை பறித்தீர்கள்? என்னை மன்னித்து விடுங்கள். ஐயா, எழுந்திருங்கள். என்ன காரியம் செய்கிறீர்கள்? எவ்வளவு மூத்தவர் தாங்கள்? நீங்கள் என் காலில் விழலாமா? தவறு செய்து விட்டவன் தண்டனைக்குரியவன் தானே. அதில் மூத்தவன் இளையவன் என்பதெல்லாம் கிடையாதே. சரி, விடுங்கள். நடந்ததையே நினைத்து வருத்தப்படாதீர்கள். இல்லை, தங்கள் நந்தவனத்தில் தங்களின் அனுமதியின்றி பூ பறித்தது தவறுதான். பாசத்தையும் பற்றையும் விட்டொழிக்க வேண்டிய வயதில் பாச மேலிட்டினால் ஏற்பட்ட தவறு இது. என்ன சொல்கிறீர்கள்? ஆம், 6 வயதாகும் என் அருமை பேத்திக்கு இந்த சிகப்பு ரோஜா என்றால் கொள்ளை ஆசை. தொலைதூரத்தில் வசிக்கும் அவள் 2 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இங்கு வருவாள். இன்று அவள் ஊருக்கு புறப்படுகிறாள். அடுத்த முறை அவள் வரும்போது நான் இருப்பேனோ அல்லது இறைவனடி சேர்ந்து விடுவேனோ என்று யார் கண்டார்கள்? அதனால் இன்று எப்படியும் அவளுக்கு சிகப்பு ரோஜாவை பரிசளித்து விட வேண்டும் என்று கடைத்தெரு முழுவதும் கால்கடுக்க தேடினேன். ஆனால் கிடைக்கவில்லை. இங்கு எதேச்சையாக வந்து பார்த்ததும் சிகப்பு ரோஜாக்கள் குவியல் குவியலாக இருந்தன. அதனால்தான் இதை பறித்து... தவறேதுமில்லை. மலரின் மகத்துவம் அறியாத விலங்குகள் இந்த நந்தவனத்தை சேதப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் நந்தவனத்திற்கு வேலியிட்டிருக்கிறேனே தவிர மனிதர்கள் இங்கு மலர்களை கொய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்ல. தாங்கள் எத்தனை பூக்களை வேண்டுமானாலும் தாராளமாக பறித்துக் கொள்ளுங்கள். ஏன், தங்களின் பேத்தியையும் இந்த நந்தவனத்திற்கு அழைத்து வாருங்கள். அவள் மனம் நிறையும் வண்ணம் சிவப்பு ரோஜாக்களை பறித்து சூடி விளையாடி மகிழட்டும். சூடி கொடுத்த அந்த சுடற்கொடி கோதையே எங்கள் நந்தவனத்திற்கு வந்து பெருமாளுக்காக பூக்களை பறித்ததாக நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆஹா, திருக்கச்சி நம்பிகளே, இறைவனுக்காக தன் சொத்துக்கள் முழுவதையும் அர்ப்பணித்து இந்த நந்தவனத்தை அமைத்துள்ளீர்கள் என்ற தங்களின் பரந்த மனப்பான்மையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எவருக்கும் எதையும் கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவர் தாங்கள் என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். இதை மறக்கவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் வேறொரு விஷயத்தை நீங்கள் மறந்துதான் ஆக வேண்டும். எதை சொல்கிறீர்கள்? அடுத்த முறை என் பேத்தி இங்கு வரும்போது நான் இருப்பேனா என்று சொன்னீர்களே, அதை நீங்கள் மறந்துதான் ஆக வேண்டும். மரணம் என்பது வயதை மட்டும் வைத்து வருவது அல்ல. அது எந்த வயதிலும் சம்பவிக்கலாம். ஒரு குழந்தை பிறந்த உடனே இறந்து விடலாம். அல்லது 120 வயதிற்கு மேலும் ஒருவர் வாழலாம். அது நம் கையில் இல்லை. பெருமாள் என்றும் என்னை திடகாத்திரமாக வைத்திருப்பார் என்று எண்ணம் கொள்ளுங்கள். அந்த எண்ணமே பல்லாண்டு காலம் உங்களை வாழ வைக்கும். ஒரு கூடை நிறைய சிவப்பு ரோஜாக்களை தருகிறேன். நீங்கள் உங்கள் பேத்தியிடம் எடுத்துச் சென்று கொடுங்கள். இல்லை இல்லை, எனக்கு இந்த மலர்களே போதும். நீங்கள் சொன்னது போல் அடுத்த முறை நான் வரும்பொழுது பேத்தியையும் அழைத்து வருகிறேன். அப்போது ஒரு கூடை நிறைய சிகப்பு ரோஜாக்களை உங்கள் கைகளாலேயே எனக்கு தாருங்கள். சரி, நல்லது, நான் வருகிறேன். பாருங்கள். திருக்கச்சி நம்பிகளே, வாருங்கள் சோமையாஜி. திருக்கச்சி நம்பிகளே, தனக்கென எதுவும் வைத்துக் கொள்ளாத தனி பிறவி தாங்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஆமாம்,
எங்கே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள்? ஓ, பூவிருந்தவல்லி பெருமாளை சேவிக்க வந்தீரோ? ஆமாம், சேவிக்கத்தான் வந்தேன். ஆனால் கோவிலில் வீற்றிருக்கும் பெருமாளை அல்ல, இந்த நந்தவனத்தில் வீற்றிருக்கும் திருக்கச்சி நம்பி பெருமாளை சேவிக்கவே வந்தேன். அபச்சாரம், அபச்சாரம். இது என்ன வார்த்தை? பூமிக்கெல்லாம் படியளக்கும் அந்த பரந்தாமன் எங்கே? நான் எங்கே? பெருமாள் விற்றிருக்கும் கர்ப்பகிரகத்திற்குள் நுழைய முடியாத தகுதியில்லாத இந்த திருக்கச்சி நம்பி எங்கே? நீங்கள் எண்ணுவது தவறு திருக்கச்சி நம்பிகளே. என்னை போன்று பெருமாளின் கர்ப்ப கிரகத்திற்கு சென்று சேவை செய்ய பலர் இருக்கிறார்கள். அது பெரியதல்ல. ஆனால் உங்களைப் போல் பிராமணர் அல்லாதவராக இருந்தாலும் நித்தியப்படி பகவானுக்கு பூமாலை சேவையும் விசிறி வீசும் ஆலவட்ட கைங்கரியமும் பெருமாளுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்களே, அதுதான் பெரியது. எந்த நிலையிலும் எனக்கு பக்தி செய்யலாம், தொண்டு புரியலாம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்தவே பெருமாள் உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை தந்திருக்கிறார். மற்றபடி நீங்கள் எங்கள் அனைவரையும் விட மிகவும் உயர்ந்தவர் திருக்கச்சி. இல்லை, இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. பெருமாளோடு என்னை ஒப்பிடுகிறீர்களே என்று எண்ணித்தான் நான் அப்படி சொன்னேன். சரி, என்ன திடீர் விஜயம்? முதலில் அதை சொல்லுங்கள். அதற்கு முன்னால் நீங்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கேளுங்கள், சொல்கிறேன். நேற்று உங்கள் உள்ளம் கவர்ந்த காஞ்சி வரதனுக்கு மாலை சாற்றினீர்களா? சாத்தினேனே. ஆனால் எங்கள் ஊர் வழியாக தாங்கள் செல்லவில்லை, அப்படித்தானே? புரிகிறது சோமயாஜி. தாங்கள் எதற்காக இந்த கேள்விகளை கேட்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. புரிந்துவிட்டதல்லவா? சொல்லுங்கள், ஏன் நேற்று தாங்கள் சீமந்தத்திற்கு வரவில்லை? இந்த புன்சிரிப்பு தான் பதிலா? அப்படி இல்லை. அப்படி இல்லை என்றால் என் மீது தங்களுக்கு ஏதோ கோபம் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அப்படியானால் அங்கு வர முடியாத சூழ்நிலை ஏதோ நேர்ந்து விட்டதோ? இல்லை சோமயாஜி, அப்படியும் இல்லை. வேறு என்ன காரணம்? என் வரவினால் தங்களுக்கு எதுவும் அவமானம் நேர்ந்து விடுமோ என்ற பயத்தினால்தான் நான் வரவில்லை. தங்கள் வரவினால் எனக்கு என்ன அவமானம் ஏற்பட போகிறது? ஏற்படும் சோமயாஜி. தங்களின் பரந்த நோக்கை தங்களின் சுற்றத்தாரிடம் நான் எதிர்பார்க்க முடியுமா? நம்மளவர் இல்லாதவரை எதற்காக நம் அகத்திற்குள் அழைத்து வந்தீர்கள் என்று சிலர் உங்களை கேட்கலாம். அதற்கு மேலும் ஒரு படி மேலே போய் இப்படிப்பட்டவர் எல்லாம் தான் உங்களுக்கு நண்பரா என்று தங்களை அவமானப்படுத்தலாம். அகத்திற்குள் வந்துவிட்ட என்னை போவென்றும் சொல்ல முடியாது. தங்கள் உறவினர்களையும் தங்களால் பகைத்துக் கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் உங்களை ஆளாக்க வேண்டுமா? இல்லை திருக்கச்சி நம்பிகளே, இல்லை. இதில் எனக்கு எந்த தர்ம சங்கடமும் இல்லை. நான் தங்களை என் நண்பராக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு சிறந்த வைஷ்ணவராகவும் எங்கள் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமானவராகவும், ஏன் எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவும் தான் நான் பார்க்கிறேன். சோமயாஜி, உங்கள் பரந்த மனப்பான்மைக்கு எல்லையே இல்லை. இருப்பினும் நீங்கள் நினைப்பது போல் உங்கள் குடும்பத்தில் நான் ஒரு அங்கமாகும் அளவிற்கு எனக்கு அந்த தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அது உங்கள் அடக்கத்தை எடுத்து காட்டுகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? எங்கள் அகத்தில் நடந்த விசேஷத்திற்கு உங்களை தாழ்ந்தவர் என்று கருதும் சுற்றத்தார்கள் வராமல் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் தாங்கள் ஒருவர் மட்டும் வந்திருந்தாலே அதையே நான் பெரும் பாக்கியமாக கருதியிருப்பேன். இது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. இருப்பினும் உங்களை போன்ற குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் கிரகஸ்தர்களுக்கு சுற்றமும் உறவும் மிகவும் முக்கியம். அவர்களை எந்த விதத்திலும் நீங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது. என்னைப் போல தனி மனிதன் அல்ல தாங்கள். உங்களுக்கென்று ஒரு சிறந்த குடும்பம் உள்ளது. இல்லறமே நல்லறமாக கொண்டவர்களுக்கு, ஒரு குடும்பத்தை நடத்துபவருக்கு எந்த நேரத்திலும் எவருடைய உபகாரமும் அவசியப்படும். குற்றத்தாருடைய அரவணைப்பு உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும். ஆகையால் தான் என்னைப் போன்று பிரம்மச்சாரியாக இருந்து பக்தி செய்பவரை விட உங்களைப் போன்று குடும்ப வாழ்விலிருந்து பக்தி செய்பவரைத்தான் பெருமாள் மிகவும் நெருக்கமானவராக கருதுகிறார். இருப்பினும் உங்கள் வரவால் எனக்கு எந்த சங்கடம் வந்தாலும் அதை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என் மூலம் உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த நான் தயாராக இல்லை. காரணம், தாங்கள் ஒரு சிறந்த மனிதநேயம் கொண்டவர். அப்படிப்பட்ட தங்களுக்கு பல வருட வேண்டுதலுக்கு பிறகு ஒரு வம்சவிருத்தி உருவாகி இருக்கிறது. அதை கொண்டாடும் வண்ணம் பந்துக்கள் சூழ பலருடைய இன்முகங்களையும் இனிமையான வார்த்தைகளையும் கேட்க வேண்டிய தாங்கள்
என் வரவின் மூலம் கடுமையான வார்த்தைகளை கேட்க கூடாது. இருந்தாலும் திருக்கச்சி நம்பிகளே, இனி அப்பேச்சை விடுங்கள். சிறந்த ஒரு குழந்தைக்கு தாங்கள் தந்தையாக போகிறீர்கள். அவ்விஷயமே என் காதிற்கு தேன் அமுது. அக்குழந்தைக்கு என் பரிபூரண ஆசைகளும் உண்டு. அத்தோடு சோமயாஜிக்கு என்று என் மனதில் எப்பொழுதும் ஒரு இடம் உண்டு. நீங்கள் என்ன சொல்லியும் என் மனம் சமாதானமாகவில்லை. பரம பக்தர்களை பந்துக்களாக ஏற்காத மக்களின் எண்ணம் நிச்சயம் மாற வேண்டும். ஆனால் யார் அவர்களை மாற்றுவது? இப்படிப்பட்ட பாகுபாடுகளை பகவான் ஏற்படுத்தியதில்லை. மனிதர்கள் தாங்களாகவே ஏற்படுத்திக் கொண்ட ஒன்று என்று என் சுற்றத்தார்களிடம் எடுத்துச் சொல்லி அவர்களை மாற்றக்கூடிய திறன் நிச்சயம் எனக்கு இல்லை. ஒரு தனி மனிதனால் இதை சாதிக்க முடியும் என்றும் எனக்கு தோன்றவில்லை. அப்படி நினைக்காதீர்கள் சோமயாஜி. எத்தனையோ தனி மனிதனின் சாதனைகள் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. காலம் சில நல்ல மாற்றங்களையும் தந்திருக்கிறது. அதன்படி நிச்சயம் ஒரு தனி மனிதர் பாகுபாடற்ற உலகமாக இவ்வையகத்தை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு மகான் நிச்சயம் தோன்றுவார். ஏன், ஒருவேளை அவர் தங்களுடைய மகனாக கூட இருக்கலாமே. நல்லதையே நினைத்திருங்கள், நல்லதே நடக்கும். காந்திமதி, சுவாமி, இல்லை இல்லை, உட்கார். என்னவாயிற்று காந்திமதி? முற்றத்தில் உன் அண்ணா, மன்னி, பெரிய பிராட்டி எல்லோரும் இருக்கிறார்கள். நீ இங்கு தனியாக உட்கார்ந்திருக்கிறாயே. என்னவோ தெரியவில்லை சுவாமி. அவர்களோடு கலந்து பேசும் மனநிலையில் நான் இல்லை. ஏன், என்னவாயிற்று? கால்கள் வலிக்கிறது சுவாமி. அடடா, ஏன் இப்படி திடீரென்று கால்கள் வலிக்கிறது? கர்ப்ப காலத்தில், அதுவும் எனக்கு இப்பொழுது 8 மாதம் இல்லையா, அப்படித்தான் வலிக்குமாம். மன்னி சொன்னார். அப்படியா? பாவம் நீ. காந்திமதி, உன் காலை கொடு. ஐயோ, வேண்டாம். பரவாயில்லை, இப்படி காலை கொடு. இதில் ஒரு தவறும் இல்லை. நான் பிடித்து விடுகிறேன். அபச்சாரம், அபச்சாரம். நீங்கள் போய் என் காலை தொடலாமா? எனக்கு மிகவும் சங்கோஜமாக இருக்கிறது. அசட்டு பெண்ணே, இதில் என்ன சங்கோஜம்? நம் குழந்தையை 10 மாதம் நீ வயிற்றில் சுமக்கிறாய். உன் கால்களை சில நொடிகள் நான் சுமக்க மாட்டேனா? இதை செய்வதில் எந்த அபச்சாரமும் இல்லை. நீ நல்லபடியாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அதற்கு எந்த உதவி வேண்டுமானாலும் நான் செய்ய தயார்.